என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காக வா, நான் சுடர் வீச இணையாற்றவா. இருள் நீக்கும் விளக்காகவே, நான் சுடர் வீச இணையேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே, விண் வாழ்வின் உயர்வெல்லாம் எவ்வாழ்வின் பலன்தானே. நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. ஆம், நாம் இன்று 17/9/24 இருக்கிறோம். நாம் என் இனிய உறவுகளே, நம்மை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் துணையாக காத்து கொண்டு வருகிறார். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் வாசகம் 43, 1, 2, 3. நீதிமொழிகள் 21, 19, 20, 21. நாம் இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 12, 12, 14, 27, 31. இன்றைய தூய நற்செய்தி லூகாஸ் 7, 11, 17. இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்றார். இயேசு தாயின் கண்ணீரை கண்ட, அதுவும் விதவை தாயின் மகனை தாயிடம் ஒப்படைத்தார். நம்மை தொட்டு தூக்கி விடும் இறைவன் நாயின் ஊருக்கு வந்த இயேசு தன் ஒரே மகனை இழந்து தவித்த ஏழை தாயின் மீது பரிவு கொண்டு அவனை உயிரோடு எழுப்பி தாயிடம் திரும்ப ஒப்படைக்கின்றார். இதனை கண்ட மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். கிறிஸ்தவர்களாகிய நம் செயல்களால் இறைவனின் நாமம் புகழப்படுகின்றதா என்று சிந்திப்போம். புனித அன்னை தெரசா ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட மக்களை தேடிச் சென்று உதவி புரிந்தார். துன்புறும் மனிதரில் இயேசுவை கண்டார். நாமும் பிறரின் துன்பம் நம் துன்பமாக உணர்ந்து உதவி செய்வோம். அவர்கள் விழிகளில் வடியும் கண்ணீரை துடைப்பதன் வழியாய் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்வோம். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுகம்தானே. சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான். எத்தனையோ அலுவல்கள் நமக்கு இருந்தாலும் நம்மை அடுத்திருக்கின்ற ஒருவருடைய வேதனையை உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். பல அலுவல்களில் ஈடுபட்டு சுறுசுறுப்பாக உழைப்பவர்களுக்கு மென்மேலும் பொறுப்புகள் வந்து சேரும் என்பது அனுபவ உண்மை. அந்த வேலைகளிலும் பிறருடைய தேவைகளை கண்டு அவர்கள் நம்மை அணுகுவதற்கு முன்னரே உதவி செய்ய முன்வருவது இயேசுவின் சீடருக்கு அழகு. தம் ஒரே மகனை இழந்த கைம்பெண் இயேசுவிடம் உதவி கேட்டு கை நீட்டவில்லை. ஆனாலும் இயேசு அவருடைய தேவையை தாமாகவே உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய முன்வந்தார். திருவள்ளுவரும் நட்பு பற்றி பேசும்போது, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று போற்றி உரைப்பார். குறள் 788. நட்பையும் மிஞ்சி செல்வது இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அன்பு, கடவுளின் பண்பே அன்புத்தானே. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், ஒருவரை ஒருவர் மதிப்போம். இறைவன் பார்வையில் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். நமக்கு அழகு முக்கியமல்ல, பதவி, பணம், பட்டம் அது முக்கியமல்ல. அன்பு ஒன்றே இருந்தால் உலகை வெல்லலாம். அன்பே உலகை வெல்லும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.